வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிற இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி கலக்கலான காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை அண்டு சப்பாத்தி சாதத்துக்கும் அட்டகாசமாக அருமையாக இருக்கும். சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அட்டகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம், அறுசுவை ருசித்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது ரெசிபிஸ் இன் தமிழ். ஆஹா, வணக்கம் வியூவர்ஸ். இப்போது நம்ம பார்க்க போகிறது காளான் கிரேவி. ஸோ காளான் கிரேவிக்கு தேவையான ஐட்டம் தான் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று வெங்காயம், கொத்தமல்லி தலை நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் பூண்டு தொளிச்சு கொஞ்சம் கட் பண்ணி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ காளானையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயத்தையும் நீங்கள் வேணால் கொஞ்சம் பெருசாக போடுறதா இருந்தால் இது மாதிரி இதழ்களாக வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுடைய டிஷ். அதோட கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஸ்லைஸாக அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போது குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். வரமிளகாய் 2 போட்டு லைட்டாக ஒரு கிண்டிடும். வெங்காயம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு சூடு ஏறினோடனே வெங்காயம் சூடு போட்டு கிளறிடுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயமும் போட்டோம், இதழ்கள் வெங்காயமும் போட்டிருக்கோம். 2 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம் அதில். ஸோ அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வெங்காயம் வெந்து அது கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம்ஸும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து போட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படியே ஒரு 2-3 முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே போட்டுட்டு. ஸோ என் டார்லிங் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் வேணால் அப்படியே டக்குன்னு அப்படியே போட்டுடலாம். எல்லாமே போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சூட்டில் அது கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். அந்த சூட்டில் எண்ணெயில் கொஞ்சம் காளான் வெந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது ஃப்ரை ஆகி அது கரையாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காளான் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆனது தெரிய வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்படியே சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கலர் சூப்பராக கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுத்தது நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டோம்னா கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா காளான் ஃப்ரை ஆகும். அதே டைமில் அது டேஸ்ட்டும் கொஞ்சம் ஏறும் காளானில். ஸோ அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா காளான் ஃப்ரை ஆகட்டும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது காளான் எப்படி இருந்ததுன்னு, ஸோ இப்போ எப்படி இருக்குது, கொஞ்சம் ஃப்ரை ஆனது என்ன ஸ்டேஜ் எப்படி சேஞ்சஸ் தெரியுதுன்றது உங்களுக்கு நல்லாவே பார்க்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த காளான்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் காளானில் கொஞ்சம் தண்ணி இது இருக்கும். ஸோ அந்த தண்ணி கூட அது அப்படியே காளான் மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் தண்ணி விட்டு அது வேக ஆரம்பிச்சிடும் உப்பு போட்டதுனால. ஸோ அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தோம்னா அது காளான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் காளான் கிரேவிக்கு தேவையான நம்ம அது காளான் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பூன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எங்கள் மேடம் 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூனாக போட்டிருக்காங்க. ஸோ அதோட 2 நீங்கள் ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு வச்சிருந்த ரெட் சில்லியை போட்டு அரைச்சிருங்க. அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம், அதோட கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து 2 கிராம்பும் போட்டு நல்லா அப்படி கடன்னு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட்டு நீங்கள் நைஸாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது டேஸ்ட் வரும். இல்லைன்னா குறகுறப்பாக அது ஒரு மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ மீன்வைல் நம்ம அந்த காளான் வெந்துகிட்டே இருக்கும்போது அதை கிண்டி விட்டு வச்சுருக்கோம். ஸோ அதோட ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தயிர் ஆட் பண்ணும்போது அந்த காளான் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, அதாவது நல்ல
பொஸ் பொஸ்ன்னு இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஸோ போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்குள்ளே அந்த பவுடரும் ரெடி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு ஸோ அந்த காளான், ஆனியன் ஸோ அதோட நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் அந்த வாட்டரியாக இருந்தது. ஸோ நல்லா சுண்டுற மாதிரி நல்லா நீங்கள் கொஞ்சம் கிளறி விடுங்க. அது நல்லா வேக வேக அது சுண்டிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பவுடர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அது கொஞ்சம் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அந்த மிக்ஸ் பண்ணது. இது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. நீங்கள் இன்னும் நைஸாக அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ அதை ஒரு 2 ஸ்பூன் காளான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதன் பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நல்லா அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடியில் இருந்த சூட்னால ஒரு ஸ்மோக் வருது உங்களுக்கு. அதை பற்றி பயந்துட வேண்டாம், அது ஸ்மோக்காக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது போட்ட உடனே கொஞ்சம் டேஸ்ட்டு, அதாவது உப்பு லைட்டாக தான் நம்ம முன்ன ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு விசிலை லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 to 4 மினிட்ஸ் போட்டு விசில் விட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விடுங்க. ஸோ நல்லா அந்த மசாலாலாம் வெந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இட்லிக்கு சர்வ் பண்ணலாம். இல்லை எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு பயன்படுத்தலாம். ரைஸுக்கு கூட போட்டுக்கலாம், இட்லிக்கு போட்டுக்கலாம், தோசைக்கு போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு